ஸோ பொதுவாகவே இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனோம் அப்படின்னா பெரிய சிம்னிஸ் இருக்கும். அது வந்து மரத்தை எரிக்கும் பொழுதே நிறையா கார்பன் லைக் அந்த புகை வந்து எமிட் ஆகும், நிறையா துகள்கள் வந்து பறக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்லேருந்து ரீசைக்கிள் பண்ண முடியாத பிளாஸ்டிக் வேஸ்ட்லேருந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எரிக்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய டெக்னாலஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன விஷயங்களை சரி பண்ணியிருக்கீங்க? ஓகே, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் சொன்ன மாதிரி 1 டன் விட்டு எரிக்க வேண்டிய இடத்துல எங்களுக்கு 200 கிலோ எரிச்சா போதும். ஓகே. ஸோ அப்படி எரிக்கிறப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் கம்பஷனாக மாதிரி வரும். கிட்டத்தட்ட பாய்லர் இன்சைடே கிட்டத்தட்ட 1000 டிகிரி செல்சியஸில் இருக்கும் ஹீட்டு. ஆமாம். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இங்கே வந்து மெல்ட் ஆகாமல் நாங்கள் சில அடிட்டிவ்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுறோம். அது மெல்ட் ஆகாமல் கம்ப்ளீட் கம்பஷன் கிரியேட் ஆகி ஆஷாக கிரியேட் ஆயிரும். ஃபுல்லாக எரிஞ்சு ஆஷாக எங்கே வேக்ஸ் ஓட்டுறதோ எதுவுமே கிடையாது. நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாருமே கேட்குறது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் கேட்குறாங்க. ஸோ ரெண்டாவது சிம்னி பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஸ்மோக் இது எமிட் ஆகுது. அது சில நாங்கள் ஆல்டர்னேட்டிவும் சில பாய்லர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பண்ணுறப்போ அவங்களுக்கு க்ளீன் எனர்ஜியாக கொடுத்துட்றோம். ஓகே. ஸோ எந்த விதமான இருக்கிற பிளாக் ஸ்மோக்கோ இல்லை டஸ்ட்டோ எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் நான் கிரியேட் பண்ணி க்ளீன் எனர்ஜியாக கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து க்ளீன் எனர்ஜி அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம இருக்கு. டெஸ்ட் ப்ராடக்ட் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு, லொகேஷன் 24 hours பர்ன் பண்ணி வர ரிப்போர்ட் எல்லாமே நம்ம எடுத்ததுக்கப்புறம் மூவ் பண்ணுறோம். ஓகே. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த டெக்னாலஜி ஸ்டார்டிங் 2019 ஆரம்பிச்சப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கலெக்டர் தான், வீரராகவன் சொல்லிட்டு எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவர்கிட்ட தான் முதல்ல நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு அவர் ப்ரொப்போஸ் பண்ணோம். அவர் சில சப்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் படிப்படியாக வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து நல்ல சப்போர்ட் கிடச்சிது. கொஞ்சம் டெவலப் ஆகி இன்னைக்கு மினிஸ்டர் டிஃபென்ஸ் 2 யூனிட் சென்னையில் 2 யூனிட் பண்ணுறோம். டிஆர்டிஏ ரூல்ட கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிறைய யூனிட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ரீசைக்கிள் வேலை நான் ரீசைக்கிள் ஒரு வேல்யூபிளாக கொண்டு வந்து அதை தேவைப்படுற ஆட்களுக்கு கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி ரோடுலாம் போட்டதுக்கப்புறம் அடுத்த ஜென் என்ன பண்ண போறீங்க? அப்போ இதெல்லாம் எரிச்சு அழிச்சு முடிஞ்சு அடுத்து எவ்வளோ வந்துகிட்டு ப்ரொடக்ஷன் நீ பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வீ கேன் டூ இட், டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். முடிஞ்சு லைஃபே முடிஞ்சது பிளாஸ்டிக் லைஃப். அவ்வளோதான், இதுதான் ஒரு அழிக்கிறதுக்கான ஒரு வழி. இதுதான் வேணும். நம்ம ஏன்னா தானே இன்சினேட்டர் பண்ணுறோம்ல, அது இன்சினேட்டர் ஆனால் ரொம்ப அதான் ஏன் இதில் இஷ்யூனா அது ஆல்ரெடி ஒரு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு திருப்பி இன்னொரு எனர்ஜி நாங்கள் பைரலி சேம் கான்செப்ட். ஒரு ஹீட் கொடுத்து அதை வேப்பர் பண்ணி கண்டென்ட் கூல் பண்ணி என்ன இது அதனால என்ன யூஸ்? ஓகே. ஸோ அதனால தான் நாங்கள் பண்ணுற மேனுஃபேக்சரிங் இஸ் கிரீன் டெக்னாலஜி. எந்த விதமான பொல்யூஷன் எதுவுமே கிடையாது. இருக்குது, நாங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்றோம். இப்போ இந்த உங்களோட இண்டஸ்ட்ரி பார்க்கும்பொழுது ஒன்று வந்து இன்னைக்கு சோர்சிங் லைக் பிளாஸ்டிக் சோர்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இதுக்கான ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதுக்கான எண்டு ப்ராடக்ட் நீட் அதிகமாக இருக்கும்போது சோர்சிங்கும் வந்து ஆப்வியஸ்லி இதுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கலாம் இல்லையா? ஸோ இதை எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? இதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது? கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து நம்ம 2 விஷயம் பண்ணுறாங்க ப்ரோ. நம்ம வந்து அவங்க கூட சேர்ந்து நம்ம பண்ணாலும் அவங்க இடத்துல பண்ணலாம். ஸோ பிளாஸ்டிக் எதாவது சொல்கிறல எங்களோட வந்து ப்ரைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஒரு கிலோ வந்து நான் 10 ரூபாய்க்கு விற்றேன்னா தே நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா மார்க்கெட்டே 4 ரூபா 3 2 ரேஞ்சாக கொடுத்துட்டேன். அந்த ரேஞ்சுக்கு நான் கொடுக்கணும். அப்போ தான் இண்டஸ்ட்ரியலுக்கு அடாப்ட் ஆவாங்க. ஓகே. அவங்களுக்கு எக்கனாமிக்கெலாம் வந்தால் தானே நிறைய ஜாப் கிரியேஷன் ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு 5 டன் இப்போ கரண்ட்டாக ஒரு கம்பெனி நான் கொடுத்துட்ருக்கோம். அவங்க ஒரு நாளைக்கு இதுக்கு முன்னாடி 5 டன் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கண்டினியூ ப்ராசஸ் 5 டன் வுட்டு எரிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 1 டனோட முடிஞ்சுது. அவங்க ஒரு 3 4 ரேஞ்ச் வாங்குறப்போ 6 லட்ச ரூபா எவ்ரி மந்த் தே ஆர் ஸ்பெண்டிங் ஃப்ரம் ஃபியூல், ஃபயர்வுட் ஃபியூல் ஒரு கம்பெனி. இப்போ நாங்கள் அந்த ரேஞ்சு கொடுக்குறோம், பாதிக்கு குறைச்சிருக்கோம். ஸோ 3 lakhs சேவ் பண்ணதுனால வருது. 3 lakhs அவங்களுக்கு பெனிஃபிட் நிறைய ஜாப் கிரியேஷன் ஆகும். அதை வச்சு 2-3 பேர் ஜாப் கிரியேஷன் அந்த மாதிரி லாங்கிலே நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்சாலும் அவங்க மேனுஃபேக்சர்ஸ் குறைக்க ட்ரை பண்ணுறோம். இண்டஸ்ட்ரியல் பெனிஃபிட் வரணும். அதே மாதிரி அவங்க ஆல்ரெடி பொலியூட்டட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தடுத்து பொலியூட்டட் இல்லாமல் கொண்டு வரணும். ஓகே. நமக்கு தெரிஞ்சே தான் பொலியூட்டட் பண்ணுறோம், வேற வழி இல்லை. வேற சோர்ஸ் என்ன இருக்கு? நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு 10,000 டன் மினிமம் தமிழ்நாட்டுக்கு ஃபயர்வுட் ரெக்யர்மெண்ட். அந்த அவ்வளோ சோர்ஸ் எங்கிருந்து வரும்? ஸோ அதனால கவர்மெண்ட் வேற வழி இல்லை. இப்போ அதனால தான் நாங்கள் அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.